வெல்கம் டு திருமகள் vlogs. இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன செய்ய போகிறேன்னா மதுரை ஸ்பெஷல் எக் கொத்து இட்லி தான் செய்ய போகிறேன். காலையில் அம்மா இட்லி எக்ஸசிவாக ஊற்றி வச்சுட்டாங்க. அதை ஈவினிங் பார்த்து மீந்து இருந்துச்சு ஒரு 5 இட்லி. அதை நல்லா போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பூண்டு 4 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் தவா வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3லேருந்து 4 தேவையான அளவுக்கு ஊற்றி காஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். அது பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனும் தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அது நல்லா வதங்கின பிறகு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றினோடனே அது நல்லா அதை ஆனியன் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா நம்ம புட்டு போட்டு வச்ச இட்லி இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பிரியாணி மசாலா தேவையான அளவு போட்டுட்டு, இட்லி உப்புமா போடுறதுக்கு முன்னாடி அது போட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எக்கோட. அதுக்கப்புறமா இட்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம மதுரை ஸ்பெஷல் எக்கு கொத்து இட்லி ரெடி. நைட்டு டின்னர் எங்களுக்கு அதுதான். தேங்க்யூ.